அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கேசஸ், அதாவது பாசிட்டிவாக மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெறக்கூடியவருடைய எண்ணிக்கை 1183 பேர். இன்றைக்கு நம்ம டோட்டல் சாம்பிள் டெஸ்டட் 9615. இன்று ஒரு நாள் மட்டும் 9615 சாம்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு பாசிட்டிவுடைய எண்ணிக்கை 203, பாசிட்டிவுடைய எண்ணிக்கை 203. அதில் ஆண்கள் 117, பெண்கள் 86. இன்றோடு சேர்த்து மொத்தமாக நம்ம சாம்பிள் டெஸ்டட் ஓவராலாக நம்ம மொத்தம் சாம்பிள் 1,29,363 சாம்பிள் நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்முடைய லேப், டெஸ்டிங் லேப் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட ஏற்கனவே நம்ம பகிர்ந்து கொண்டது போல, படிப்படியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த டெஸ்டிங் லேபை நம்ம தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக அரசு டெஸ்டிங் லேப் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஏற்கனவே 41 இருந்தது, இப்போ 45ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 34 அரசு மருத்துவமனையிலையும் 16 தனியார் மருத்துவமனையிலையும் இந்த டெஸ்டிங் லேபை நம்ம முழு நேரமாக 3 ஷிஃப்டில் 24/7 முழுமையாக செயல்படுகின்ற காரணத்தினால நம்ம அதிகமான டெஸ்ட்டை பண்ண முடியுது. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு டெத்து நம்முடைய ஓமாந்தர் அரசு மருத்துவமனையில், அதுவும் 98 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண், அது நல்ல சிகிச்சை அளித்து கொண்டிருந்து அவரை எப்படியாவது நம்ம அது ஒரு அதை நம்ம முழுமையாக மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தார்கள். இருந்தாலும் இந்த 98 வயது மதிக்கத்தக்க பெரியவர் அவர் டெத் ஆகிருக்கிறாங்க. அதனால் டெத்தோட டோட்டல் நம்பர்ஸ் 28, இந்த ஒரு டெத்தை சேர்த்து. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கு சென்னையில் 176, அதாவது சென்னையில் இன்னைக்கு சாம்பிள் அதிகபட்சமாக எடுத்துக்கிறோம். 3200 சாம்பிள் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த 3200 சாம்பிள் சென்னையில் மட்டும் டெஸ்ட் பண்ணதில் சென்னையில் 176 பேருக்கு பாசிட்டிவ், செங்கல்பட்டில் 8 பாசிட்டிவ், திருவள்ளூரில் 6 பாசிட்டிவ், மதுரையில் 3 பாசிட்டிவ், காஞ்சிபுரத்தில் 2 பாசிட்டிவ், தஞ்சாவூரில் 2 பாசிட்டிவ், கடலூரில் 1 பாசிட்டிவ், திண்டுக்கல்ல 1 பாசிட்டிவ், கரூரில் 1 பாசிட்டிவ், அரியலூரில் 1 பாசிட்டிவ், நாகப்பட்டினத்தில் 1 பாசிட்டிவ், விழுப்புரத்தில் 1 பாசிட்டிவ். ஸோ மொத்தம் 203 பாசிட்டிவ். சென்னையில் மட்டும் நான் சொன்னது போல் 3200 சாம்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். பொதுவாக எல்லா மாவட்டங்கள்லையுமே, இப்போ ஊடகத்துறை நண்பர்கள் கேட்குறீங்க, எல்லா மாவட்டங்கள்லையுமே நம்ம டெஸ்டிங் நம்ம அதிகமாக தான் பண்ணுறோம். இப்போ சென்னையில் இது வரைக்கும் 33,819 பேருக்கு சென்னையில் மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் 6,372 பேருக்கு பண்ணிக்கிறோம், சேலத்தில் 6,081 பேர் பண்ணிக்கிறோம், மதுரையில் 5,450 பேர் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஆரஞ்ச் ஜோனில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் 2,174 பேருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆரஞ்ச் ஜோன்ல இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் 1,825 பேர் பண்ணிக்கிறோம். கிரீன் ஜோன்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரிலையும் 1000க்கு மேல நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களையும், அங்கே ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டங்களையும் மக்கள் தொகை வேறுபடும், அந்த ஒவ்வொரு மாவட்டங்களையும் நம்ம பிரைமரி செகண்டரி கான்டாக்ட், அவங்களோட ரிலேட்டிவ், அந்த தெருவில் உள்ளவங்க, அந்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்க, அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருக்கிற எல்லாவங்க, அங்க ஃப்ரண்ட் லைன்ல பணியாற்றிய பத்திரிகையா இருக்கட்டும், இல்லை காவல்துறையா இருக்கட்டும், இல்லை ஹெல்த் ப்ரொவைடர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இருக்கட்டும், அப்படி எல்லாரையுமே யாருக்கெல்லாம் நமக்கு அந்த ஒரு சின்ன கனெக்ஷன் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட அவங்க எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்ட் எடுத்து நம்ம அதனுடைய படி ரிசல்ட் எடுக்கிறோம். அதனால தான் இந்தியாவிலேயே நம்ம அதிகமாக டெஸ்ட் எடுக்கிறோம். இன்னும் கூட இப்போ நீங்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இப்போ சென்னையில் கேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது, சென்னையில் கூட 2 நாட்கள் நேற்று டாக்டர்ஸோட, எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸோட, என்ஐ என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமியாலஜி இருக்கக்கூடிய மருத்துவ வல்லுநர்களையும், மூத்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் உடைய மூத்த மருத்துவ வல்லுநர்களையும் அழைத்து, அதே போல மருத்துவ சங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த வல்லுநர்களை எல்லாம் அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் டெய்லி பேசிஸ்ல இந்த கொரோனா வைரஸ் உடைய நடவடிக்கைகளை டெய்லி பேசிஸ்ல முதலமைச்சர் அதை மானிட்டர் பண்றாங்க. நேற்று மருத்துவ குழுவோட அவங்க ஆலோசனை நடத்தப்பட அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க நிறைய டெஸ்ட் எடுக்கிறது நல்ல, நிறைய டெஸ்ட் எடுத்தாதான் நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும், நம்ம அந்த டேட்டா வச்சுக்க நம்ம முடிவெடுக்க முடியும். இப்போ சாதாரண சளி இருந்தாலோ, சாதாரண இருமல் இருந்தாலோ, சாதாரண ஒரு காய்ச்சல் ஏற்கனவே வந்தது போல இருக்கிறது, என்ற கண் எரிச்சல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிகுறின்னு சொன்னாவே உடனே அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ டெஸ்ட் எடுத்தாதான்
நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாசிட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். பாசிட்டிவ் கண்டுபிடிச்சாதான் அந்த பாசிட்டிவ் உடனே நம்ம அட்மிஷன் போட்டு அவரை குணப்படுத்த முடியும். அதோட ரொம்ப முக்கியம், அந்த பாசிட்டிவான அந்த நபர்கிட்ட இருந்து வேறு யாருக்கும் பரவாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பாசிட்டிவான ஒருத்தர்கிட்ட இருந்து வேறு யாருக்கும் பரவாத அந்த நடவடிக்கையை வந்து அரசு வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு வந்து பலனளிக்கக்கூடிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க கூட, இப்போ பத்திரிகை நண்பர்களுக்கு ஒருவருக்கு பாசிட்டிவ் வந்தது. ஒருவருக்கு பாசிட்டிவ் வந்ததுன்னா அந்த ஒரு பத்திரிகை அலுவலகத்தையே நம்ம வந்து முழுசா நம்ம ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணனால ஒரே அலுவலகத்தில் நம்ம 30 பேரை வந்து பாசிட்டிவா கண்டுபிடிச்சு 30 பேரையும் நம்ம வந்து இன்னைக்கு அவங்கள வந்து அட்மிஷன் போட்டு அவங்க நலமோடு இருக்கிறாங்க. நல்ல உயர்தர சிகிச்சை நம்ம நல்லா அவங்களை கேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை தொடர்ந்து வேறு யாருக்கும் அது பரவாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாருக்குமே அந்த அந்த கான்டாக்ட்ல வந்து அவ்வளவு பேருக்கு எடுத்து மற்றவங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. அது போல எந்த ஒரு சிறு தகவல், ஒரு சந்தேகம், ஒரு டிரைவர் டிராவல் பண்ணிட்டு வர்றாருன்னா கூட அவங்கள நம்ம வந்து உடனடியா வந்து அவங்களை ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி இன்னும் ஃபாலோ பண்ணி கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிற காரணத்தினாலதான் இந்த எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குன்னு மருத்துவ வல்லுநர்கள் சொன்னாங்க. அந்த மருத்துவ வல்லுநர்கள் இன்னும் நீங்க அதிகமா எடுங்க, அப்பதான் டேட்டா கிடைக்குன்னு சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் லேப் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. அதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து தமிழகத்தில் வந்து 1,29,000 டெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மை விட 40% மக்கள் தொகையில் உயர்ந்த மாநிலமான மகாராஷ்டிரா, அதிகமான கேஸ் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் நம்ம 1,29,000, அவங்க 1,35,000 சாம்பிள் டோட்டலா எடுத்துக்கிறாங்க. நம்ம இன்னும் அதை விட நம்ம கூட சாம்பிள் எடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் 60,000 சாம்பிள் இது வரைக்கும் எடுத்துக்கிறாங்க, கேரளாவில் 26,000 எடுத்துக்கிறாங்க, தெலுங்கானாவில் 19,000 எடுத்துக்கிறாங்க, ஆந்திராவில் 94,000 எடுத்துக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய மக்கள் தொகை நம்ம வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவில் எடுக்கப்பட்ட அந்த சாம்பிள்ல 9,02,684 சாம்பிள் ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிறாங்க இந்த கோவிட்டுக்காக. 14% சாம்பிள் வந்து நம்ம தமிழகத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம சாம்பிளுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனா உலக அளவில் ஒரு கணக்கீடு சொல்றாங்க, சாம்பிள் வந்து பெர் மில்லியன் அப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணுன்றாங்க. இப்ப 1,00,000 பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் 165 பேருக்கு டெஸ்ட் எடுத்துறோம். 1,00,000 பேருக்கு 165 பேருக்கு. இந்தியா முழுக்க 1,00,000 பேருக்கு 65 பேருக்கு தான் சாம்பிள் எடுக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் 2.5 மடங்கு 3 மடங்கு சாம்பிளுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகமா எடுத்துறோம். சென்னையில குறிப்பா வந்து நம்ம சாம்பிள் வந்து நம்ம அதிகமா எடுக்கிறோம். சென்னை மாநகராட்சி மூலமா எல்லா துறையும் ஒருங்கிணைத்து நம்ம வந்து மொபைல் வண்டி ரெடி பண்ணிட்டோம். ஸோ யாருக்கும் ஒரு நோய் வந்து பாசிட்டிவா இருக்கக்கூடிய கூட நேரடியாக அவர் வந்து ஒரு கேம்புக்கோ இல்லை வந்து அவர் வந்து மருத்துவமனைக்கு வரணும் நிலை இல்லாமல் நம்ம வந்து மொபைல் வேக்யூம் மூலமா ப்ராப்பரா அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி சேஃப்டி கேர் கிளவுஸ் எல்லாம் பிபி எல்லாம் போட்டு அவங்க போய் அங்கேயே சாம்பிள் எடுத்துட்டு 24 ஹவர்ஸ் அவங்க ரிசல்ட்டை கொடுத்துறோம். அது வரைக்கும் நம்ம வந்து அவங்களை வந்து கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள் சேஃபர் ஜோன் சொல்லுவோம். அந்த சேஃபர் ஜோனுக்குள்ள தான் நம்ம வந்து இன்றளவு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். எந்த சூழலும் இந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி வந்து அந்த நோய் தொற்று சென்று விடக்கூடாது என்பதில் அரசு வந்து முதலமைச்சர் வந்து மிகுந்த கண்ணும் கருத்துமாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இப்போ நீங்க ரெக்கவரி கேட்டீங்க. ரெக்கவரி வந்து இப்போ இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ரெக்கவரி ரேட் 54% பேரை வந்து நம்ம வந்து ரெக்கவரி ரேட் வந்து ஹையஸ்ட் ரெக்கவரி ரேட் கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து மார்டாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக குறைந்த வந்து 1.2% மார்டாலிட்டி ரேட்டை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் அது காரணம் வந்து ரொம்ப ப்ராப்பரா வந்து நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் செவிலியர்கள் உள்ளார்ந்த அன்போடு முழு ஈடுபாட்டோடு அங்கே உள்ள பணிபுரியக்கூடிய மருத்துவர்களோடு செவிலியர்களோடெல்லாம் வந்து முதலமைச்சரே வீடியோ காலில் வந்து அவங்களோட பேசி அவங்களுக்குலாம் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க உள்ளார்ந்த அன்போடு சிறப்பாக பணிபுரிகிறாங்க. அந்த அடிப்படையில் மார்டாலிட்டி ரேட்டை நம்ம சிறப்பாக நம்ம குறைச்சிருக்கிறோம். மற்றபடி லேப் டெஸ்டிங் சொன்னீங்க, அதுக்கு தேவையான அனைத்துமே வந்து முழுமையான அளவுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அந்த சப்ளை செயினை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம். ஐஎல்ஐ கேஸ், அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சாதாரணமாக இருமல் என்று வரக்கூடிய ஐஎல்ஐ இன்ஃப்ளூயன்ஸ் லைக் இல்னஸ் அந்த எல்லா கேஸுக்குமே நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். அதே போல சாடி என்று சொல்லக்கூடிய சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி கேஸுக்கும் எடுக்கிறோம். அதனால எந்த அளவும் வந்து எந்த ஒரு கேஸும் மிஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம எஃபெக்டிவா டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கர்ப்பிணி பெண்கள் பத்தி இப்போ ஊடகத்துறை நண்பர்கள் கேட்டீங்க. பொதுவாக வந்து இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தமிழ்நாடு முழுக்க 73 கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்கு. இந்த 73 ஜோன் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்கள் மீது அரசு மிகுந்த கவனம் கொண்டு அவங்களுடைய இடிடி எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்து அவங்களுக்கும் நம்ம டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு தேவையான சிறப்பு முன்னேற்பாடுகளை
முதலமைச்சர் அறிவுரைப்படி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பா டயாலிசிஸ் பேஷண்ட், குறிப்பா கேன்சர் பேஷண்ட், குறிப்பா நம்ம இன்சிடென்ட் சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு உண்டான நம்ம டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மட்டுமல்ல, வயதில் மூத்தவர்கள், ஏன்னா தேர் மோர் ப்ரோன் டு ஹேவ் டிசீஸ்ன்றனால வயதில் மூத்த குடிமக்கள் மீது அரசு மிகுந்த கவனத்தோடு மிகுந்த எச்சரிக்கையாக அவர்களுக்கு தேவையான சிறப்பு முன் ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதை தொடர்ந்து என்ஜிஓக்களுக்கெல்லாம் நம்ம மீட்டிங் போடுறோம். ரத்த தானம் செய்வரோடு நம்ம மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறோம். தனியார் மருத்துவமனையோட நம்ம வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லாரோடையும் அவங்களுக்கு தேவையான புரோட்டோகால்ஸ் அறிவுறுத்துறோம். தேவையான இடங்கள்ல உங்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கும் நம்ம அந்த எவ்ரிடே மத்திய அந்த ஐசிஎம்ஆர்ல வரக்கூடிய அந்த கைட்லைன்ஸ் படி புரோட்டோகாலை நம்ம அப்டேட் பண்றோம். இந்திய மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழே இந்திய மருத்துவத்திற்கும் நம்ம நிலவேம்பு குடிநீர், கபஸ்கர குடிநீர் எல்லா இடங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் மருத்துவமனைகளையும் தொடர்ந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல சிறப்பு திட்டமான ஜிங்க் பிளஸ் மல்டி விட்டமின், ஜிங்க் பிளஸ் விட்டமின் சி அண்ட் டி ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ், காவல்துறை, மாநகராட்சி ஊழியர்கள், மற்ற உள்ளாட்சி பிற பணியாளர்கள், களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அதை முதலமைச்சர் சிறப்பு உத்தரவின் பேர்ல ஜிங்க் டேப்லெட் கொடுத்து அவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்டரி அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய அந்த பாதுகாப்பை தலையாய கடமையாக அரசு கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதோடு சேர்த்து நீங்க உங்களுடைய கொஸ்டின் லாக்டவுன் பத்தி கேட்டீங்க. லாக்டவுன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல டே டு டே மானிட்டரிங் பை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். அதுல ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 டாஸ்க் போர்ஸ் கமிட்டியினுடைய அந்த மீட்டிங்கை சீஃப் செக்ரட்டரி, எக்ஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக அவங்களுடைய அழைத்து கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் காலையில் 10 மணிக்கு தொடங்கும் மாலை 5 மணி வரைக்கும் நேரடியாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அனைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்போடு நேரடியாக வீடியோ காலில் பேசி ஒவ்வொரு மாவட்டத்துடைய நிலைமைகளை, கருத்துக்களை, அங்க இருக்கக்கூடிய தேவையான அத்தனை கருத்துக்களையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உள்வாங்கி அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதே போல பைனான்ஸ் செக்ரட்டரி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். அதே போல நேற்று மருத்துவ வல்லுநர்கள், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், மூத்த மருத்துவ வல்லுநர்களுடைய அழைத்து அவர்களோடு 1 மணி நேரத்திற்கு மேலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். அந்த குழுவர்கள் பல்வேறு பரிந்துரைகளை முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். ஆக மருத்துவ வல்லுநர்களும் இந்த அமைக்கப்பட்டிருக்கின்ற குழுவினுடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் அவருடைய பேஸ்ட் ஆன் தேர் ரெக்கமெண்டேஷன் அந்த மருத்துவ வல்லுநர்கள் குழுவின் கருத்துக்கள் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை அமைச்சரவையில் அவர்கள் உரிய முடிவுகளை உரிய நேரத்தில் எடுத்து அறிவிப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளையும் இப்ப சென்னையில நீங்க சொன்னது போல சென்னையில சிறப்பு குழுக்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் கொண்ட சிறப்பு குழுக்கள் அமைச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் கொண்ட சிறப்பு கண்காணிப்பு குழுக்களை அமைச்சுக்கிறாங்க. விரைவு ரேபிட் ரெஸ்பான்ஸ் சென்டர் குழுக்கள் இப்ப சென்னையிலே விரைவு குழுக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுக்கள் முழுமையாக கண்காணிக்கிற சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நேரடியாக முழுமையான முழு கண்காணிப்புல, தொடர் கண்காணிப்புல தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து வருகிறார். பொதுவாக இந்த எண்ணிக்கை அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பயமோ பதட்டமோ பேனிக் ஆக வேண்டியதில்லை, ஒரு பெரிய பதட்டம் தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் அன்பு முதலமைச்சர் வேண்டுகோளுக்கு அரசினுடைய கருத்துக்களை ஏற்று அந்த அரசுடைய கருத்துக்களுக்கு முழு ஒத்துழைப்பு நீங்கள் வழங்குகின்ற பொழுது அதுதான் மெயினான விஷயம். ஸோ ஃபுல் கோஆபரேஷன், அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பை நாம் ஒவ்வொருவரும் வழங்குகின்ற பொழுது அரசு இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைக்கு அது மிகப்பெரிய ஒத்துழைப்பாக அமையும். ஸோ அரசு எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அது பலனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதை மருத்துவ வல்லுநர்கள் நேற்று தெரிவித்தார்கள். அதை மருத்துவ வல்லுநர்களை ஊடகத்துறைக்கும் தெரிவிச்சுக்கிறாங்க. ஆக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் ஒழுங்கு, அதாவது பேனிக் ஆகாமல் அதே நேரத்தில் மிகுந்த நோயினுடைய அந்த தாக்கத்தை உணர்ந்து, நோய் பரவலுடைய வேகத்தை உணர்ந்து, பிற நாடுகளில் நோய் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து அரசு மிகுந்த கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உரிய நேரத்தில் டெய்லி பேசிஸ்ல முதலமைச்சர் எடுத்து வருகிறார். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தர வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.